Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. Useful and Aariwork videos பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம இந்த கிராண்டான செக்டு பேட்டர்ன் டிசைன் எப்படி பண்றது அப்படின்றது தான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் யூஸ் பண்ணி நான் ஸ்லீவ் பேட்டர்ன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. செக் பண்ணாதவங்க ரைட் சைட் கார்னரில் வீடியோ அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து நம்ம லைன் ட்ரா பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு மேலே ஜரி லைன் 2 ஜரி லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசோ பிராண்டு. இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைஸ் சுகர் பீடோட சைஸ் வந்து மோஸ்ட்டாக ஈக்குவலாக இருக்கும். 1-2 தான் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்கும். மோஸ்ட்டாக எல்லாமே நீடில்குள்ளே வந்து ஈஸியாக இன்சர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லரிங் த்ரெட், அதாவது சீவிங் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் பீட் லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு இன்ச் டேப் எடுத்து ஒரு 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டோன் செயின் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அந்த 1 இன்ச்சுக்கு மட்டும் நான் வந்து சுகர் பீட் கொடுத்துருவேன் எப்பயுமே. பிகாஸ் அது வந்து நம்ம ப்ளவுஸோ இல்லை சாரியையும் டேமேஜ் பண்ணாது. ஸ்டோன் செயின் அப்படின்றதால அதில் கொஞ்சம் மாட்டிக்கிச்சுன்னா எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கிளாத். அதனால் அந்த இடத்துல ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து நான் எப்பயுமே வந்து சுகர் பீட் கொடுத்துருவேன். மற்ற லைனுக்கெல்லாம் வந்து நான் ஸ்டோன் செயின் தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ வந்து கோல்டு கலர் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே நான் கோல்டாக யூஸ் பண்ண போகிறேன். அதனால் வந்து இப்போ கோல்டு கலர் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். ஸோ எப்பயுமே ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஸ்டோன் செயினாக ஸ்டிச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டோனுக்கு மேலே மட்டும் ஒரு ஸ்டிச் அப்படியே கொடுத்துருவேன். ஏன்னா அந்த ஸ்டோன் தூக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டோன் மேலே ஒரே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்டோன் செயினாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். நான் வந்து அப்படியே சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என் வீடியோஸ் ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் கிளியராக நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறது. ஸோ ஸ்டார்டிங் பிகினராக இருந்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நான் சும்மா என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டோன் செயின் மொத்தமாக நான் ஸ்டிச் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயினுக்கு அப்புறம் வந்து அகைன் நான் வந்து சுகர் பீட் லைன் தான் கொடுக்குறேன். ஸோ சுகர் பீடும் வந்து எப்பயும் சொல்கிற மாதிரி 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்டோன் செயினுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியே நிறைய பேர் ஸ்டிச் பண்ணுவீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4mm பீடு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கும் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு 4mm பீடாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இது ஃபுல்லாகவே நான் கோல்டு லுக்கில் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் எல்லா பீட்ஸுமே நான் மோஸ்ட்டாக வந்து கோல்டு தான் யூஸ் பண்ணுறேன். அது ஸ்டோன் செயினாக இருக்கட்டும், இல்லைனா 3mm 4mm பீட்ஸாக இருக்கட்டும், சுகர் பீட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நான் வந்து கோல்டில் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு 4mm பீடாக வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாத்துக்கும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ அகெயின் வந்து நான் சுகர் பீட் லைன் கொடுக்குறேன். நான் கொடுக்க போகிறது வந்து கொஞ்சம் திக்கான பார்டர். ஸோ அந்த பார்டருக்கு மேலே தான் செக்குடு கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக இங்கே யூஸ் பண்ணுறது வந்து சுகர் பீடு, அப்புறம் ஸ்டோன் செயின், அப்புறம் 4mm பீட்ஸ், இதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான பார்டர் கொடுத்துருக்கேன். அகெயின் வந்து ஒரு ஸ்டோன் செயின் லைனு, அப்புறம் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக ஒரு லைன் ஜரி லைன் கொடுத்துருக்கேன். அந்த சுகர் பீட் வந்து மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபைனலாக ஜரி லைன் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு பேப்பர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். 1.25 இன்ச், அதான் 1.2 இன்ச்சுக்கு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதையே நான் ட்ரையாங்கிளாக மாற்றிட்டு இந்த மிட் பாயிண்ட்டை மட்டும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் பண்ண மாதிரி அந்த ட்ரையாங்கிள் மாதிரி மாற்றிடுங்க அந்த ஸ்கொயரை. இப்போது நீங்கள் ஸ்லீவோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிட் பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ இதில் அந்த ட்ரையாங்கிளோட மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நம்ம ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டையும் கரெக்டாக வச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற லைனில் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி எல்லா சைட்டுமே வரைஞ்சிக்கணும். நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்கேல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிளை ஓப்பன் பண்ணி நான் டைமண்டாக மாற்றிடுறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு மிடில் வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் நான் வரைஞ்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரா பண்ணுறது. பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வந்து அந்த ஸ்கொயர் இருக்கணும், இப்போ இல்லை 1 சென்டிமீட்டரில் இருக்கணும்னா கூட நீங்கள் 1 சென்டிமீட்டர் கூட கட் பண்ணி இதே மாடலில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை இதை விட சின்ன செக்குடு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ ட்ரையாங்கிள் மாதிரி நான் வரையாமல் ஜஸ்ட் அந்த 2 சைடும் வந்து டாட் மாதிரி போட்டுக்கிறேன். டாட் மாதிரி போட்டுக்கிட்டு இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுறேன். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி டாட் மாதிரி வச்சுட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பேப்பரை வச்சுட்டு சைடில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு தென் வந்து நீங்கள் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை விட குட்டியாக செக்குடு போட்டாலும் இதே மெத்தட் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கொயர் ஷேப்பை மட்டும் நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபுல்லாகவே நம்ம செக்குடு ட்ரா பண்ணிட்டோம். ரொம்பவே கரெக்டான பர்ஃபெக்டான செக்குடு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்லேயே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து 3mm பீடு எடுத்திருக்கேன், ஒரு பஞ்சாக எடுத்திருக்கேன். ஸோ இதை ஒவ்வொரு லைனாக கட் பண்ணி நம்ம நீடில்குள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். இதை நீங்கள் வந்து இந்த பஞ்செல்லாம் ரிமூவ் பண்ணி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து லோட் பண்ண வேணாம். இதே மாதிரி இந்த பஞ்ச்லேருந்து லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், எப்பயும் போல் நான் சொல்கிறது தான். ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது 3mm பீட் அப்படின்றதால நான் ஒவ்வொரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் இந்த லைனில் வந்து சுகர் பீட் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு ரொம்ப மைன்யூட்டாக வேணும், ரொம்ப யூனிக்காக வேணும்னா நீங்கள் சுகர் பீடும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பீட்ஸ் என்னோடய கஸ்டமர் வந்து கொஞ்சம் பெரிய பீடாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து 3mm பீட் யூஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு 3mm பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி 3mm பீட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா சுகர் பீட்னா ஒவ்வொன்றையும் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். இந்த மாதிரி 3mm பீட்னா ஈஸியாக முடிஞ்சிடும் ஒர்க். இப்போ ஃபைனலாக பாருங்கள், இந்த இடத்துல முடிச்சிடுறேன். நான் அப்படியே எண்ணாட் போடல, ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த த்ரெட்டை வந்து டர்ன் பண்ணி அங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டேரெக்ஷனில் வேணுமோ அந்த டேரெக்ஷனில் ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு ஒன்றொன்றுத்துக்கும் எண்ணாட் போடணுன்ற அவசியம் இல்லை. நான் என்ன பண்ணேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அப்படியே நான் வந்து ஒவ்வொரு பீடாக வந்து அகெயின் அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். ஸோ அந்த லைனோட எண்டு வரைக்கும் நான் இதே மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எண்டு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டுட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு நியர்பை எந்த லைன் இருக்கோ அங்கேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே இடத்துக்கு வரணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எண்ணாட் போட்டிங்கன்னா பக்கத்தில் எந்த லைன் இருக்கோ அதில் அப்படியே நீங்கள் வந்து மாறிக்கலாம். அந்த த்ரெட்டையும் கட் பண்ணாதீங்க, கீழே இருக்கிற த்ரெட்டை அதோடையே அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் த்ரெட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது நீங்கள் ஃபைனலாக ப்ளவுஸ் முடிக்கிற வரைக்கும் அதே த்ரெட்டே வச்சுக்கோங்க, கட் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அதே மாதிரி அந்த லைன் மேலேயே நான் வந்து ஸ்டிச் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் வரும்ல, ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த கிராஸ் அந்த ஜங்ஷன் வரப்போ எனக்கு பீட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் அப்படியே நான் த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த ஜங்ஷனில் எதனா பீடு இருந்தால் மட்டும் நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன், அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எனக்கு அந்த இடத்துல ஜங்ஷனில் பீடு இல்லை, அதனால் நான் அப்படியே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ ஒவ்வொரு பீடாக யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு அந்த இடத்துல கிராஸ் வந்துச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பீட் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன்னா பொறுமையாக அந்த பாருங்கள் லென்த்தாக த்ரெட் எடுக்கிறேன். இந்த சைடு எடுத்தோன்னா அந்த லைன் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்குது, வேரியேஷன். ஸோ அந்த பீடுக்குள்ளே த்ரெட்டை விட்டுட்டு ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் பீடு எடுத்து நீங்கள் ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த லைனோட அலாட்மெண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் கோணலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது இந்த பீட்குள்ளே அந்த த்ரெட்டை விட்டுட்டு ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறமா நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாகவே இந்த செக்குடு நான் இப்போ முடிச்சிட்டேன்ப்பா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த செக்குடுக்கு மிடில் வந்து மிட் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அதை வந்து நான் டாட் மாதிரி இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பண்ணதுக்கு மாதிரி இல்லைனா நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அதில் என்ன எங்கே இருக்குது அந்த மிட் பாயிண்ட் அப்படின்ட்டு. அதை வந்து டாட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அப்படியே கூட ஒர்க் பண்ணலாம், இருந்தாலும் இந்த டாட் வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால். ஸோ எல்லா இடத்துலையும் ஸோ இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல, இங்கேயும் அதே மாதிரி ஸோ இந்த எட்ஜில் வந்து நீங்கள் போட்டுடணும். இப்போ வந்து நான் சக்கரி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பெரிய சைஸ் சக்கரி, கோல்டு கலரில் தான் எடுத்திருக்கேன் இதையும். ஸோ இதை தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் மிடில். ஸோ அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட்டை எடுத்துக்கிறேன், ஒரு பேக் ஸ்டிச் கொடுக்கணும் எப்பயும் போல். பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ அந்த சக்கரியை வந்து உங்களுக்கு வேணுன்ற இடத்துல மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லாக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அகெயின் அதுக்குள்ளேயே ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் வெளியே ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். திருப்பி ஒரு குட்டி ஸ்டிச் கொடுக்குறேன். எதுக்குன்னா நான் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன், இல்லைனா எண்ணாட் போட்டிருப்பேன். இப்போ அந்த சக்கரியை சுற்றி வந்து சுகர் பீட் 2 சுகர் பீடாக ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக வந்துடும். இப்போது எண்ணாட் போடுறதுனா நீங்கள் உள்ளே ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணாட் போடுங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணுறப்போ வெளியவே எண்ணாட் கொடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த நாட் ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட் எடுக்கிறேன், ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன், அகெயின் உள்ளே ஒரு குட்டி ஸ்டிச்சு, அப்புறம் அதுக்கு வெளியே ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ இப்போ எண்ணாட் போட்டுடுறேன். நீங்கள் எண்ணாட் போடாமல் அப்படியே கூட கண்டினியூ பண்ணலாம். இப்போது இந்த ஸ்டார்டிங்கிலேருந்து நான் சுகர் பீட் லைன் கொடுக்குறேன். ஸோ 2 சுகர் பீடாக அதை சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணணும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும்.
ஃபைனலாக ஒரு எண்ட் நாட் போட்டுடணும். ஸோ அவ்வளோதான், எல்லாத்துக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின் வந்து கோல்டு கலரில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது சுற்றி வந்து நான் ஸ்டோன் செயின் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட்டர் யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சைஸில் வந்து வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு. ஓகே, நான் கரெக்டாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் க்ளூ அப்ளை பண்ணுறேன். நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணாமல் அப்படியே கூட ஸ்டிச் பண்ணலாம். பட் நான் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுடணும். ஸோ இதே மாதிரி எல்லா சிக்குடுக்கும் நான் வந்து ஸ்டோன் செயின் ஒட்ட போகிறேன். ஸோ ஒரு ஸ்டோன் செயின் நீங்கள் மெஷர் பண்ணி அந்த ரவுண்டுக்கு மெஷர் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அதே சைஸில் மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் வச்சு பார்த்துட்டு கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த எதுக்கும் நம்ம க்ளூ போட்டு ஒட்டிட்டோமே அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஸ்டோன் செயினை வந்து ஸ்டிச்சும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். 2 ஸ்டோன் செயினுக்கு ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த க்ளூ போட்டு ஒட்டியிருக்கோம். ஸோ இதுக்கு எதுக்கு நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்டிச் பண்ணணும். ஸோ 2க்கு ஒரு ஸ்டிச் நீங்கள் கொடுக்கலாம். இந்த க்ளூ அப்ளை பண்ணதால் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கிளாத்து. பிகாஸ் அதனால் நீங்கள் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணுங்கள், நிறைய க்ளூ அப்ளை பண்ணாதீங்க. லைட்டாக அதை ஒட்டியிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த ஷேப், அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வராது. அதனால தான் நம்ம க்ளூ போட்டு ஒட்டுறது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் எண்ட் நாட் போடலை. ஸோ அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் லைன் கொடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். 2 சுகர் பீடாக வச்சு எப்பயும் போல் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து அந்த ஸ்டோன் செயின் ரவுண்டு ஷேப் வந்து கரெக்டாக வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி இந்த கர்வ்லையோ இல்லை இந்த ரவுண்ட் ஷேப்லையோ இல்லை திலகம்லையோ எனக்கு அந்த ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வரமாட்டேங்குது, ஸோ அந்த சைஸ் மாறுது அப்படின்னு. ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஸ்டிச் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ சுகர் பீட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா 3mm பீட் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு 3mm பீடாக அந்த ரவுண்டை சுற்றி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ரவுண்ட் வந்து பர்ஃபெக்டாக வருது பாருங்கள், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். அந்த ரவுண்டில் வந்து எண்ட் நாட் போடுறதோ நீங்கள் வந்து அந்த பீட்ஸ் கரெக்டாக வந்து அங்கே லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நான் வெளியவே எண்ட் நாட் போடல, ஒரு ஸ்டிச் உள்ளே கொடுத்துட்டு இப்போ எண்ட் நாட் போடுறேன். இந்த மாதிரி எண்ட் நாட் போடுறப்போ ரவுண்டுலையோ இல்லை எதனா ஒரு ஷேப் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா உள் பக்கம் வந்து எண்ட் நாட் போடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். ஸோ இப்போ இந்த செமி சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டோன் ஒட்டிட்டுறேன். அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்பயும் நம்ம ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணுற மாதிரி 2 ஸ்டோன் செயினுக்கும் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் வேணும்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா நான் எண்ட் நாட்டும் போட்டுடலாம், உங்கள் இஷ்டம் தான். நான் அப்படியே தான் கண்டினியூ பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி சுகர் பீட் லைன் கொடுக்குறேன். இந்த ப்ளவுஸ் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் நான் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக 3.5Kக்கு மேலே 4K அந்த ரேஞ்ச் கூட நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அது உங்களோட ஃபினிஷிங் பொறுத்து, நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் குவாலிட்டி அதெல்லாம் பொறுத்து நீங்கள் வந்து உங்கள் ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செமி சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி 3mm பீட் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்பேஸு அந்த கேப் எல்லாமே கரெக்டாக வரும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த சிக்கிட்டு ட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அந்த மிட் பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அந்த கேப்லேருந்து எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ஃபைனலாக இங்கே வந்து எண்ட் நாட் போட்டுடணும். ஸோ இதே பேட்டர்னை வந்து எல்லா ரவுண்டுக்கும் நீங்கள் வந்து அந்த செக்குடுக்குள்ளே இருக்கிற ரவுண்ட் எல்லாத்துக்கும் நீங்கள் இதே ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாமே வந்து இந்த கோல்டு ஷேட்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நீங்கள் எல்லா டைப் ஆஃப் சாரீஸ்க்கும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மிட்டில் இருக்குது, மிட் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணோம்ல, அந்த செக்கடை நான் விட்டுடுறேன். அந்த செக்கட் லைனை விட்டுட்டு அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற செக்கட் லைன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ வந்து ஃபில்லிங் கொடுக்க போகிறேன், வாட்டர் ஃபில்லிங் மாதிரி ஜரியில் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு லைனுக்கு இப்போ ஃபில்லிங் கொடுக்குறேன்னா நெக்ஸ்ட் லைனை அப்படியே கேப் விட்டுடுறேன், நெக்ஸ்ட் இருக்கிற லைனுக்கு ஃபில்லிங் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பண்ண போகிறோம். இப்போ நம்ம இங்கே கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஃபில்லிங் கொடுத்தோன்னா இன்னும் நல்லா ஹைலைட்டாக கொடுக்கும், நம்ம டிசைனுக்கு இன்னும் நல்ல ஒரு லுக் கொடுக்கும். அதனால் நீங்கள் வேணும்னா கான்ட்ராஸ்ட்டாக சாரீ கலர் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய கஸ்டமர் எல்லாமே கோல்டு ஷேடில் கேட்டதால் நான் கோல்டு ஜரி யூஸ் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க, கான்ட்ராஸ்ட் சாரீ த்ரெட்டு.
இப்போ ஆஃப்டர் ஃபில்லிங் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாரி நீங்கள் வந்து ஜரி ஒர்க் கொடுக்கறது தான். ஒரு ஷேப் இருக்கும் அதுக்குன்னு. பட் ஆனால் இந்த செக்குடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷேப் வந்து அவ்வளோ நம்ம கொண்டு வர முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற கேப்பை பொறுத்து தான் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து ஒரு மாரி வளைஞ்சு வளைஞ்சு, ஸோ இந்த ஸ்னேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு போகும்ல, அந்த மாரி வந்து நீங்கள் வந்து ஃபில்லிங் கொடுக்கணும். இப்போ இந்த கேப்பை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே நான் எடுத்துகிட்டு போகிறேன். அப்படியே ஒரு கர்வ் மாதிரி கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி வந்து ஃபில்லிங் கொடுக்கணும். உங்களுக்கு கேப் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி வந்து தான் நம்ம ஃபில்லிங் கொடுப்போம். நார்மலாக வந்து வாட்டர் ஃபில்லிங் மெத்தட்னா ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி இருக்கும். ரொம்ப ஷார்ப்பாக எடுக்கக்கூடாது எப்பயுமே அந்த ஸ்டிச்சஸை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போடணும். செயின் ஸ்டிச் வந்து குட்டி குட்டியாக போடணும். லென்த்தான த்ரெட் எடுக்கக்கூடாது. அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு மாதிரி ஹார்ட் ஷேப்பில் கொண்டு வரணும். குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக கொடுக்கணும். தென் வளைச்சி நல்லா கர்வாக கொடுக்கணும். இல்லை அங்கே உங்களுக்கு சரியாக கேப் இல்லை அப்படின்னா நீங்கள் கர்வ் மாதிரி கண்டினியூ பண்ணி எண்ட் பண்ணிடணும். ஸோ ஸ்பேஸே இல்லாத மாதிரி ஓரளவுக்கு தான் கிளாத் தெரியணும். மற்றபடி அந்த கர்வை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து வாட்டர் ஃபில்லிங் மெத்தட். இதை வந்து பானி ஒர்க் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதுக்கு அதர் நேம் வந்து பானி ஒர்க். ஸோ இது வந்து நார்மல் நம்ம ஜரி த்ரெட் நீடில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த நீடில் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் வந்து சில்க் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட்டாக சாரீ கலரில் சில்க் த்ரெட் கொடுத்தீங்கன்னா இன்னும் பயங்கர ஹைலைட்டாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் சில்க் த்ரெட்டாக இருந்தால் டபுள் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஜரி த்ரெட் அப்படின்றதால இது கொஞ்சம் நல்லாவே தெரியும் ஹைலைட்டாக. அதனால் நான் சிங்கிள் ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப்பில் நான் கொண்டு வரேன். ஸோ இதே மாதிரி வந்து எல்லா செக்குடுக்கும் ஆல்டர்னேட்டிவ் லைன்ஸில் செக்குடுக்கு வந்து நான் எல்லாத்துக்கும் இதே ஃபில்லிங் தான் கொடுக்க போகிறேன். அது வந்து இன்னும் நல்ல பிரைட்டான ஒரு லுக் கொடுக்கும். நல்ல ஹைலைட்டாக எம்போஸ் பண்ணி காமிச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலாக எதில் நம்ம பானி ஒர்க் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு தனி லுக் இருக்கும். பிகாஸ் அது ஃபுல்லாக நம்ம வந்து கொச்சான்னு ஏதோ போடுற மாதிரி இருக்கும். நல்லா எம்போஸ்டாக நல்லா ரிச்சான கிராண்ட் லுக் கொடுக்கும். ஸோ அதுவே பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பானி ஒர்க் கொடுக்கறது வந்து கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். பிகாஸ் நம்ம ஒவ்வொன்றா வந்து ஸ்டிச் பண்ணுறது டைம் எடுக்கும். பட் இருந்தாலும் வந்து நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். இதில் வேணும்னா நீங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணி கூட பானி ஒர்க் கொடுக்கலாம். பட் பீட்ஸ் யூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் கொச்சன்னு ஆகிடும். ஏன்னா நிறைய பீட்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் த்ரெட்டு கொடுத்தாவே கரெக்டாக இருக்கும். எம்போஸ்ட் அண்ட் தென் ரிச்சான ஒரு லுக் கொடுக்கும். நல்லா ஹெவியாக கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ இந்த பானி ஒர்க் வந்து நான் இது வந்து ஜரியில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் பீட்ஸில் கூட கொடுக்கலாம். பட் ஆனால் நம்ம நிறைய பீட்ஸ் யூஸ் பண்ணதால் இதுவும் பீட்ஸ்லேயே கொடுத்துருந்தோன்னா கொஞ்சம் கொச்சன்னு இருந்திருக்கும். அதனால் நான் த்ரெட்டில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சம்டைம்ஸ் நீங்கள் வேறு டிசைனில் வந்து நீங்கள் ஃபுல் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி பானி ஒர்க் கொடுக்கலாம். அதுவும் நல்லா ஹைலைட்டாக அழகாக இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ண எனக்கு எத்தனை டேஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2.5 days ஆச்சு. ஒரு ஸ்லீவ்க்கும் 1 day எடுத்துக்கிட்டேன். அந்த பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து half a day ஆச்சு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 2.5 days ஆச்சு. ஸோ இப்போ ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ கவர் பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே கேப் எதுவுமே இல்லை. ஸோ கேப் எதுவும் இல்லைனா ஃபைனலாக நம்ம எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மிடில் அந்த சக்கரி வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அதுக்கு வந்து ஒயிட் கலரில் வந்து ஸ்டோன் வந்து நான் ஒட்டிடுறேன். இதில் பார்த்திங்கன்னா நான் இன்னும் பிங்க் கலரில் வந்து சில ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியிருப்பேன். அந்த டைமண்டில் வந்து எட்ஜஸ்லலாம் வந்து சாரீ கலரில் பிங்க் கலரு. ஸோ அந்த பிங்க் கலரில் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக நல்லா பிரைட்டாக காமிச்சிது. ஸோ இதுதான் ஃபைனல் லுக். ஸோ 1 லைன் ஆல்டர்னேட்டிவ் லைனில் வந்து நான் பானி ஒர்க் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அங்கங்கே ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது இந்த ப்ளவுஸ் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக். நான் ஸ்லீவில் கொடுத்த அதே பார்டர் தான், பட் டபுள் பார்டராக கொடுத்துருக்கேன். ரொம்ப திக்காக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதோட ஃபைனல் லுக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லா கிராண்டான லுக்கு. ஸோ ஸ்லீவ் ரொம்ப ஹெவியான ஒரு ஒர்க்கு. ஸோ இதில் டாசல்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த டிசைனில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.